ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க நான் வீடியோ பார்க்க போகிறேன். நம்ம அப்படியே பம்பரை ஓட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அதில் இங்கே ஒரு பம்பரை சுற்றிட்டு தான் வரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எப்படி ஓடுதுன்னு நம்ம கற்றுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பம்பரை கயிறும் இந்த மாதிரி ஒரு பம்பரை கயிறும் ஒரு பம்பரம் எடுத்துக்கணும். இதை பாருங்க இங்கே வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு இந்த முனையில சுற்ற ஆரம்பிக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டிங்களா? இப்படி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் விடணும். இது மெது பம்பரம் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இந்த மெது பம்பம் விடணும். ஃபஸ்ட்டா இந்த மாதிரி பம்பரை சுற்றணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம மெழுகு பம்பரத்தை கற்றுக்கணும். பாருங்க விட்றேன். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்படி இழுத்து விடணும். விட்டு கட்டாடா பாருங்க இதான் விடணும். இப்போ நான் இந்த மெழுகு மரத்தை விட்டேன். இதே மாதிரி தான் இந்த மரப்பம் பொறுத்தி விடணும். பாருங்க இப்படி தான் நம்ம விடுற பம்பரத்தை. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பம்பரத்தை கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இந்த பம்பரத்தை கற்றுக்கணும். அடுத்தது என்ன பம்பரத்தை கற்றுக்கணுன்ட்டு இப்போ பாருங்கள் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அடுத்தது நம்ம இந்த பம்பரத்தை கற்றுக்கணும். அதுக்கு நம்ம இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஒல்லியான த்ரெட்டு. இப்போ பாருங்கள் இன்னொரு த்ரெட் எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மொத்தமான கயிறை எடுத்துக்கணும். அதாவது இப்படி அதுக்கும் இந்த கயிறுக்கும் இந்த கயிறுக்கும் வித்தியாசம். இந்த கயிறு வந்து நம்ம சின்ன பம்பரத்தை விடுறதுக்கு. நம்ம இந்த பெரிய பம்பரத்தை விடணுன்னா இந்த மாதிரி கயிறு தான் ஒட்டு கட்டுற பாருங்க. நம்ம குச்சியை வச்சுக்கணும். என்னோடய குச்சி அப்படியே வளைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் குச்சியை வச்சுக்கக்கூடாது. இதுக்கு அதே மாதிரி தான் சுற்றணும். இது நம்ம அப்படியே ரோட்டில் விட்டோன்னா கூவுங்க. ஐயோ சிக்கிச்சு. அப்புறம் இங்கே பாவங்க விட்றேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வச்சு விட்டிங்கன்னா அவங்க தலைகீழ வந்ததுன்னா நீங்கள் எப்படி தலைகீழ வச்சு விடுங்க. இப்படி தலைகீழ வச்சு விடுங்க. அப்போ நேராக வருதான்னு பாருங்கள். நேராக வரலைன்னா மிளகு பழத்தை வச்சு நல்லா கற்றுக்கோங்க. பாருங்க சுற்றுதா மூணுங்க. இதுக்கு எப்படி திரும்ப ஆணி மாட்டணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆணி, ஒரு பழைய ஆணி சுற்றில வச்சு அடிக்கிற ஆணி, அதுக்கு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆணியை வச்சுக்கணும். ஆணை எடுத்துகிட்டு குரடை வச்சுருக்கீங்கல்ல, குரடை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ சைஸு வச்சு வெட்டினோமோ ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற ஆணியை பம்பரம் வாங்கும் போதே ஒரு ஆணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆணியை எடுத்துகிட்டு நம்ம இன்னொன்று ஆணியை செய்யணும். அது எப்படி தெரியுமா செய்கிறது? ஒரு ஆணி எடுத்துக்கணும். ஒரு ஆணி எடுத்துகிட்டு ஒரு குரடை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு ஆணி எடுத்துகிட்டு அடிக்கணும். பம்பரத்தில் ஒன்றுமே ஆகாது. பம்பரத்துக்கு இதை அடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோது இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோது இன்ச்சு வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். குரடை வச்சுட்டு குரடை இப்படி தான் வச்சு இதுதான் குரடைன்னு வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு சுற்றில இருந்ததுன்னா இப்படி வச்சுட்டு டப்பார நடுவீங்க. அதுவும் இல்லாமல் அந்த முனையில் ஒரு கட்டாக இருக்கும். அதில் வச்சு டமார நடிங்க. அப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ புட்டுடணும். அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இருந்ததுனால தான் நல்லா விடலாம். அந்த ஆணி வேஸ்ட்டு. நீங்கள் ஆணி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் மாற்றலாம். இப்படி கூட மாற்றலாம். நீங்கள் புதுசாக ஆணி மாற்றி கூட வாங்கிக்கலாம். பாருங்க, இந்த பம்பரத்தை விட்டு காட்டுறேன். இந்த பம்பரத்தை நாங்கள் புதுசாக ஆணையை வாங்கி அடித்தது. ஆனால் இதில் அப்படி இல்லை, நாங்கள் செஞ்ச ஆணி இது. எதுக்கும் அந்த மெழுகு பம்பரத்தை நீங்கள் சுத்த அமைச்சோன்னா அதே மாதிரி தான் இதையும் சுற்றணும். இப்போ விட்றோம் பாருங்கள். நேரம் தான் வச்சுருக்கேன். யாவது இவ்வளோ நேரமாக சுற்றுது. நீங்கள் அந்த பழைய ஆணியை வச்சு சுற்றுனீங்கன்னா சும்மா இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி விழுந்துடும். அவ்வளோ கவுந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரமாக தான் சுற்றும். அதே மாதிரி ரோட்டில் நீங்கள் எடுத்து ஒட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சுற்றும். இதை நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.